நம்ம தொடர்ந்து பேசலாம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோட தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து கோரியிருக்கிறார். இனி அடுத்த கட்ட நிகழ்வும் நகர்வும் எப்படி இருக்கும்? எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் என்ற ஒரு நிலைமை இருந்தது மாதிரி எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன்ங்கிற ஒரு நிலைமை தான் இப்ப இருக்குது. மெஜாரிட்டிங்கிறது பிரசிடென்ட் ஓட்டிங்ல உள்ள மெஜாரிட்டி தான். அந்த முழுமையான எண்ணிக்கை வேணும். ஹார்ஸ் ரைடிங் நீங்க பண்ணுவீங்க, குதிரை பேரத்துக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு கவர்னர் முடிவு எடுத்தா வரும்போதே அவரு எண்ணிக்கையை கொடுங்க, 117 233 பேர் கொண்ட சட்டசபையில 117 கொடுங்கன்னு அவர் கேட்கலாம். பட் அவர் அப்படி கேட்கல. அவருக்கு உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சு உங்கள் மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு அவங்க 2 வாரம் டைம் கேட்டாருன்னா 2 வாரம் கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நினைக்கிறேன். எதியூரப்பா வழக்குல அவருக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இருந்தது. ஆனா அவருக்கு மெஜாரிட்டி இல்லாத டைம்ல அவருக்கு பாஜக அரசு, பாஜகவினோட சட்டமன்ற கட்சி தலைவராக கர்நாடகாவில் எதியூரப்பா இருந்த போது நீதிமன்றம் அதுல காங்கிரஸ்காரர்கள் போட்ட வழக்குல தலையிட்டு உடனே நீங்க மெஜாரிட்டியை நிரூபிக்கணுமே தவிர இந்த மெஜாரிட்டியை நிரூபிக்கக்கூடிய நேரம் குதிரை பேரத்துக்கு வழிவகுக்க கூடாது என்ற முடிவை சுப்ரீம் கோர்ட் எடுத்தது. அதெல்லாம் தமிழக கவர்னருக்கும் இப்பொழுது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பட் அவரு கொடுக்கக்கூடிய காலவாசம் ரொம்ப ஒன்றும் அதிக அளவு கொடுக்கிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதிக அளவு கால அவகாசம் கொடுத்தால் மக்கள் பீப்புள் மேண்டேட் இருக்குது, அதனால அவங்க இதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டு என்ற முடிவை கவர்னர் எடுத்ததாகத்தான் நாம் கருத முடியும். எது எப்படி இருந்தாலும் இப்பொழுது காங்கிரஸ் ஆதரவு என்று சொல்லும் போது இன்னும் சில இடங்களே தான் தேவை. இதுல ஆதரவளிக்கக்கூடிய கட்சிகள் 2029 கூட்டணி அரசியலையும் பார்ப்பாங்க. இதுல 2029 காங்கிரஸ் கூட தான் கூட்டணி என்று சொல்லும் போது அதுவும் இந்த விஜய் தலைமைக்கு விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் ஆதரிப்பதற்கான வாய்ப்புகளை மேலும் அதிகப்படுத்துகிறது என்றே கருதுகிறேன். மேலும் அதிமுகவில் ஒரு பிளவு ஏற்படும். இவர் சி.வி. சண்முகம் போர்க்கொடி தூக்குகிறார், வேலுமணி போர்க்கொடி தூக்குகிறார் என்றால் காலையிலே இருந்து வந்த செய்திகளை பார்க்கும் போது எடப்பாடி பழனிசாமி பெரிய ராஜதந்திரி சமத்தர் தன் கட்சியை இன்டாக்டாக வைத்திருப்பதற்காக நீங்கள் என்ன பிளவுபடுத்தி விஜயை ஆதரிப்பது, நானே அவுட் சைட் சப்போர்டோ அல்லது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமலே விஜய் அரசு மெஜாரிட்டி நிரூபிப்பதற்கான நடவடிக்கைகள் நான் ஈடுபடுகிறேன் என்ற முடிவை எடப்பாடி பழனிசாமியும் எடுப்பதற்கான வாய்ப்புகளே பிரகாசமாக இருக்கிறது. இன்றைய தினம் மு.க. ஸ்டாலின் திமுக மட்டுமே இந்த அரசுக்கு எதிரான ஒரு அமைப்பு விஜயின் எதிர் திசையில் ஸ்டாலின் மட்டுமே இருக்கிறார் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. மற்றவர்கள் காங்கிரஸ் போன்றவர்கள் நேரடியாக ஆதரித்து விட்டார்கள். மற்றவர்கள் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் அரசுக்கு எதிரில்லாத ஒரு நிலைமையில் தான் மற்றவர்கள் இருக்கிறார்கள். எனவே மீண்டும் சொல்கிறேன், எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் என்றது போல் எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் என்ற சூழ்நிலையில் தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் என்ற டினா ஃபேக்டரில் இந்த அரசு தொடரும் என்றே கருதுகிறேன். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. இணைப்பில் வந்தமைக்கு. தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். ஆட்சி அமைக்க தாவேக தலைவர் விஜய் உரிமை கோரி இருக்கிறார். அவர் முன்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறித்து பேசுறோம். இன்னும் 6 இடங்கள்ல பெரும்பான்மைக்கு தேவைப்படுகிறது. சாத்தியப்படுத்துவாரா? எப்படி பார்க்கலாம்? அவருக்கு ஆதரவாக போறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் உறுதியாக எதிர்த்து நிற்குது. அதனால திருமாவளவன் அங்கே போவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் இதுவரைக்கும் கருதுனேன். அவர் நிர்வாகிகளிடம் கலந்து கொண்டு பேசுகிறேன்னு சொல்றாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் அதுலயே ஒரு 6 பேர் இருக்காங்க. மூணு கட்சிகள்ல அவங்க இந்த தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியினுடைய நிலைப்பாட்டை தான் தாங்க தொடர்ந்து எடுப்போம் என்ற முடிவு எடுத்தால் அவருக்கு திரும்ப கஷ்டம். இல்லை என்றால் இவங்க போனாங்கன்னா வாய்ப்பு அவருக்கு எப்படியோ சேர்ந்துரும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள் போகலாம் என்று சுற்றி இருக்கக்கூடிய தகவல்கள்ல இருந்து தெரியுது. பட் அவங்க அமைப்புக்குள்ள அவங்க குழு பேசி முடிவு பண்ணட்டும், அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் அவரு முதல்ல நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு போகணும்ல. நம்பிக்கை வாக்கெடுப்பை தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த கரெக்டா 118ஓட அவர் ஆட்சி நடத்துறதும் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் போராடி தான் வெளியில வரணும். அதனால அவங்க எப்படியாவது அதிமுகவை நியூட்ரலைஸ் பண்ணிட்டு தான் எல்லா வேலையும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன்.
அதிமுக நியூட்ரலைஸ் ஆயிடும். தேவையான நேரத்துல எல்லா நேரங்கள்லயும் வெளிநடப்பு பண்ணும், வீராவேசமாக ஏதாவது பேசிட்டு வெளிநடப்பு செய்யும். அதுல ஆட்சி தப்பி பிழைக்கும். அதுதான் அவர்களுடைய அணுகுமுறையாக இருக்கும் என்று நம்புறேன். ஆட்சியில இருந்தோம், மக்களிடத்துல போனோம், தீர்ப்பு வந்தது, பெரும்பான்மை எங்களுக்கு கொடுக்கல, அதனால நாங்க எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அந்த மாதிரி கேட்டகாரிக்கலா ஒரு அரசியல் நிலைப்பாட்டை சொல்வதற்கு மற்றவர்களுக்கு ஏன் தாமதம் ஆகிறது அப்படிங்கிறது புரியல. அவரு அச்சீவ் பண்ணிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். நன்றி திரு ஜெயராம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. ஆளுநரை சந்தித்து தற்போது தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். இந்த நிலையில் நாளை காலை 11 மணி அளவில் விஜய் முதல்வராக பதவியேற்க கூடும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. சென்னை நேருவில் விளையாட்டு அரங்கத்தில் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நாளை விஜய் மட்டும் பதவியேற்பார் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. அதன் பிறகு அமைச்சரவை பட்டியல் தயார் செய்யப்பட்டு அவர்கள் பதவியேற்கக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் பதவியேற்பின் போது விஜயோடு சேர்த்து ஒரு சில அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேக 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பெற்றிருந்த நிலையில் தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இருந்தபோதும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்கள் தாவேக வசம் இல்லாத நிலையில் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு காங்கிரஸ் தற்போது ஆதரவளித்திருக்கிறது. அந்த ஆதரவு கடிதத்தையும் தற்போது ஆளுநரின் சந்திப்பில் தாவேக தலைவர் விஜய் வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே நேற்றைய தினம் 2 வார காலங்கள் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான அவகாசம் கோரி தாவேக தலைவர் விஜய் மின்னஞ்சல் அனுப்பியிருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரியிருக்கிறார். ஒருவேளை 2 வார கால அவகாசம் வழங்கப்படக்கூடிய பட்சத்தில் ஏற்கனவே கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு தாவேக அந்த ஆதரவு கோரி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது.